Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து வாங்கி இருக்கோம். நம்ம சேனலுக்காக தான் அது வாங்கி இருக்கோம். அது என்ன அப்படி சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் மதிப்புங்க. 20000 ரூபாய் மதிப்புல இத பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வாங்கி இருக்கோம். இது பாத்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர். நான் பாத்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுருப்போம். அது பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளது டிடெக்ட் பண்றது ரொம்ப ரேஞ்ச் கம்மியா தான் டிடெக்ட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா டிடெக்ட் பண்ணும். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வாங்கி இருக்கோம் फ्रेंड्स. இனிமேல பாத்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் சம்பந்தமா வீடியோஸ் நிறைய வரப்போகுது. நீங்க எந்தெந்த பிளேஸ்லனா போய் பண்ணனும்னு சொல்றீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா குறஞ்சது கொஞ்சம் லைக்ஸ் பண்ணுங்க फ्रेंड्स. சரி ஓகே फ्रेंड्स, இத ஓபன் பண்ணி இந்த மெட்டல் டிடெக்டர் எப்படி வர்க் ஆகுது, இது எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स இத அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா தான் வந்திருக்கு. சரி ஓகே, இத பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறேன். இது எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. சோ அதுக்காக தான் இப்போதாங்க நான் ஓபனே பண்றேன். இன்னைக்கு தான் பேக்கேஜ் வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சுங்க. 1 மாசம் ஆகி இப்போதான் நம்ம கைக்கே வந்திருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. இருக்கிறதுல இது எதுக்காக அப்படி அவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. சப்பா வெயிட் செம வெயிட்டா இருக்குங்க. இது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா फ्रेंड्स தனியா தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் மாதிரி பாத்தீங்கன்னா காதுக்கு வச்சு கேட்கறது, அந்த சவுண்ட் என்னது டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மெட்டல் டிடெக்டருங்க. ஓப்பனே பண்ண முடியல, எங்கிட்ட கூடி தான் எடுக்கணும்னே தெரில. இந்த இருக்கு கொலா இருக்கு, அடுத்து இன்னொரு கொலா அந்த சைடு இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றும் லாக் இருக்குங்க. இதுதாங்க நம்மளுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த இதை தான் வச்சு பாத்தீங்கன்னா கீழே டிடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அது போக பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை வச்சாச்சு, எடுத்துடலாம். இதுதான் மெயினான பார்ட்டுங்க. மெட்டல் டிடெக்ட் பண்ணுறத பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்குரிய அந்த மீட்ரு இது பாத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இப்படி வரும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறது. வித்தியாசமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அது ரேஞ்சு செட் பண்ணுறது பவர் லெவலும் இருக்குது இதில். இதை நான் பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோலா தந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பக்கத்தில் வச்சு ஃபிட் பண்ணி காட்டுறேன் எப்படி என்ன ஃபிட் பண்ணுறது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு தந்திருப்பாங்க. இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேட்டரி போடுறது சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மாற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்லியிருந்தாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் எல்லா மெட்டலையும் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரேஞ்சுக்கு அதாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமான ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்னல் லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோன் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிக்னலை பார்த்தீங்கன்னா கேப்சர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு சின்ன சவுண்டையும் நம்மளுக்கு கேட்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் மாடல் தந்திருக்காங்க. இதை நம்ம மாட்டிக்கலாம், அவ்வளோதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் மெட்டல் டிடெக்டருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆஃபில் இப்போ இருக்குது. நம்ம எவ்வளவு லெவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பவர் லெவல். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளக்கு எவ்வளோ ஆழம் இருக்கிற அந்த லெவல் இது. சரி ஓகே, இந்த லெவலுக்கு இது தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஹேண்டில் பிடிக்கிற அந்த மாதிரி கைப்பிடி வச்சுட்டு கொண்டு போகிறது. அது போக பார்த்தீங்கன்னா 2 இது மாற்றுறது மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிடெக்டர் இந்த இதில் தான் இங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகி தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் போடுற மாதிரி தந்திருக்காங்க. பார்த்தீங்களா, 2 பேட்டரி நான் தான் போட்டேன், அவங்க போட்டு தரல. சரி ஓகே, போட்டாச்சுங்க. அவ்வளோ எல்லாமே ஃபிட் பண்ண இனிமேல் ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே 2 ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா இது ஃபிட் ஆயிரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரூ தந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வச்சு. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் டிடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சுட்டு நம்மளுக்கு லெவல் பார்த்தீங்கன்னா சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இது சுற்றினீங்கனாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே லாக் ஆயிரும். இந்த இருக்குது. சரி, கொஞ்சம் போயிட்டு இந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபிட் பண்ணிட போகிறோம்.
ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கரமாக லென்த்தாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ சென்சிட்டிவிட்டி எல்லாமே எப்படி இருக்குது, எவ்வளோ ரேஞ்சில் வந்து டிடெக்ட் பண்ணுது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கீழே ரொம்ப அதிகமாக தான் தேவை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லெவலில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நார்மலில் தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிடெக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சுத்தியல் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம் கொஞ்சம். சரி ஓகே, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பக்கத்தில் வரப்பையே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கனக்குள்ளே வைக்கும் போலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து காட்டுதுங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நம்ம கூட வந்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா நம்ம மேலே இருந்து வைக்கும் போலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் வந்து காமிக்குது. ஆனால் வந்து சவுண்டு தான் கம்மியாக இருக்கும். அந்த சிக்னலை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேயும் இருக்க போலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடிக்கு கொஞ்சம் கூட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ இது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு அடிக்கு கொஞ்சம் கூட வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ணோம். இதுக்கு ரேஞ்ச் வந்து கூட அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ரொம்ப கூட வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-50 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுங்க. நம்ம ஹெட்ஃபோனை வந்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டுங்க, அது அம்மாவோட வளையல் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டு பாருங்க சவுண்டை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரப்பே எனக்கு சிக்னல் காமிச்சிருது. பாருங்க சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறாக இருக்குது, ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது, கிரு 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 கிருன்னு இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு, ஸோ அதனால் காங்கிரீட்டை வந்து காட்டுதுங்க. டிடெக்ட் பண்ணுது, அதை தான் டிடெக்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, காட்டுது, இது காட்டுது. எல்லாமே காங்கிரீட் கீழே இருக்கிறதுனா காட்டுதுங்க. பார்த்துக்கோங்க, இங்கே ரேஞ்ச் இருக்கும் போலே நம்மளுக்கு வந்து காட்டுது பாருங்கள். இங்கே எல்லாம் கம்பி, இங்கேனா கம்பி இருக்குது, ஸோ அதனால் நல்லா காட்டுது. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து போய் வந்து பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்டதும் வந்து மாட்டோம். காடுகள் அதுக்கடுத்து இந்த மாதிரி இதுக்கு போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மாட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் காட்டுது. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதை வச்சு எங்கெங்கன்னா போய் என்னென்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோனா நான் கூடிய சீக்கிரம் வந்து போய் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். இது வந்து நம்ம சேனலுக்காக தாங்க வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வந்து கண்டிப்பாக வந்து இதை வச்சு வந்து பண்ணலாம். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நாள் கனவு வேறு இதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வெறும் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு தாங்க காட்டும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு மேலே உள்ளதை வந்து காட்டுது. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நிறையா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபீல் பண்ண போலே நல்லா இருக்குது. இதை நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா போய் இது பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இதுக்கு அடுத்து ரேஞ்சு கூட உள்ளதும் நம்ம வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.